உன் பிள்ளைல எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கா? நான் சேலமாதேவி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருக்கேன். பிரைவேட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கலாமானே? அதான் கவர்மெண்ட்லேயே தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நம்ம ஏன் போட்டு பிரைவேட்ல கொண்டு சாப்பானா? இங்க வந்து கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைகளுக்கு எது தேவையோ அந்த சேர்த்து விடலாம். என் பிள்ளைகளை தமிழ் மீடியம் சேர்த்து விட்டுருக்கேன், தமிழ் ஆர்வமா படிக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சாதான் நம்ம பிள்ளைக்கு அறிவு வளரும்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பாடத்திட்டங்கள் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள பாடத்திட்டங்கள் தான் அங்கேயே இருக்குது. ஏன்னா மொழி மட்டும் தான் மாறுது. தாய்மொழியை மறந்து பிற மொழியை படிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. நம்மளோட பிள்ளைகளை வந்து படிப்புல ஆர்வமும் அக்கறை உள்ள பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாலும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கும். சும்மா படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை நீ எந்த எவ்வளவு கோடியவா லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு படிச்சாலும் படிக்காது. அதனால என்னோட பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் நல்லா எழுதுது, நல்லா படிக்குது, இங்கிலீஷையும் நல்லா ரீட் பண்ணுது, நல்லா பேசுறாங்க, நல்லா எழுதுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா தான் படிச்சு கொடுக்குறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச டீச்சர்ஸ் எல்லாமே தான் இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் பாடம் நடத்துறாங்க. அவங்க எங்க இருந்து தேர்ச்சி அடைஞ்சு வந்தாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அறிவை வளர்த்து தான் பிரைவேட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் பாடம் நடத்துறாங்க. எது பெட்ரு? கவர்மெண்ட் ஸ்கூல் பெட்ரு தான். நாளடைவுல ஒரு நாளுக்கு என்ன வர போதும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு தான் வேல்யூ கூட, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வரும். அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைகளுக்கு தான் ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க பிள்ளைகளுக்கு அறிவு நல்லா வளருது, பல நாலேஜ் தெரியுது அப்படிங்கிறாங்க. தமிழ்ல உள்ள பேட்ஸ் எல்லாமே தெரிய மாட்டேங்குது. பேர தமிழ்ல எழுதுனா எழுத தெரிய மாட்டேங்குது. நிறைய ஸ்கூல்ல மக்கள் ஜெனரேஷன்ல வந்து நீங்க தமிழ்ல டைப் பண்ணி மெசேஜ் கொடுத்தாலே அந்த ரீடை வந்து படிக்க தெரிய மாட்டேங்குது. தமிழ் தெரியாது, தங்கிலீஷ்ல எழுதுங்க இல்ல இங்கிலீஷ்ல எழுதுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தாய்மொழிய தெரியாதுன்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை, கேவலம். இதே மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம பிள்ளைகள் அனுபவிச்சிட கூடாது. நம்மளோட தமிழ், நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட தமிழர்கள்லாம் முன்னோர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த பூமி, நம்ம பூமியில நம்ம மொழிய பாடத்திட்டங்களை படிக்கணும். ஆனா பிற நாடுகள்ல பல மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவன் மொழியை தான் தாய்மொழியா பாடமா நடத்துறான். வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயாச்சுன்னா அவன் மொழியை தான் தாய்மொழியா நடத்துறானே தவிர தமிழை தாய்மொழியா அவனுக்கு தமிழ் மீடியம்னு சொல்லி அவன் பாடம் நடத்தலையே. அதாவது அவன் தெளிவா இருக்கான். ஆனா நம்ம தான் என்ன சொல்றோம்னா, இந்திய படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், இதெல்லாம் ஒரு அறிவு. உங்களோட அறிவு ஆற்றல் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா எந்த மொழியையும் ஈஸியா படிச்சிருவீங்க. தாய்மொழிய மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சுத்த முட்டாள் தான். இதுக்கு வந்து நமக்கு வேற சொல்ற வார்த்தை இல்ல. ஏன்னா நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு விவசாயம் பண்றோம், நம்மளோட காடுகள்ல வேலை செஞ்சுட்டு வரோம். நம்ம பிள்ளைகளை வந்து நம்மளோட தகுதி எதுவோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம பிள்ளைகளை நடத்தி கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அதனால நாங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கல. ஏன்னா செலவை குறைச்சிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டாலும் தமிழ் மீடியம் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, நல்லா படிக்குதா அது போதும், மன நிறைவு இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சேர்த்திருக்கேன். ஓகே.